நியூஸ்ல பார்த்து நம்ம அதிகமாக ஷாக் ஆகிற விஷயமே தங்கத்தோட வைரத்தோட விலையை தான். வரலாற்றில் இதுக்காக போர்கள் நிறைய நடந்திருக்கு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மனுஷங்களுக்கு இது மீதான ஆசை குறையவே இல்லை. இன்னைக்கு இந்த தங்க வைரங்கள் ஆபரணங்கள் செய்ய மட்டும்தான் பயன்படுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. எலக்ட்ரானிக்ஸு, மருத்துவம், விண்வெளி ஆராய்ச்சி, தொழிற்சாலைன்னு எல்லா இடங்கள்லையும் இதுகளோட தேவை இருக்குது. இது ஏன் இவ்வளோ விலை விற்கிது அப்படின்னா, இது பூமியில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் விண்வெளியில் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தங்க வைரங்கள் இருக்கிறத ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி விண்வெளியில் எங்கெல்லாம் தங்க வைரங்கள் இருக்குது, அதை பூமிக்கு கொண்டு வரத்துக்கு ஏதாவது முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் டெக் வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பூமியில் எங்கெல்லாம் தங்க வைரங்கள் கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் உலகிலேயே மிகப்பெரிய தங்க சுரங்கம் நெவாடா தங்க சுரங்கம். இது அமெரிக்காவில் இருக்குது. இங்கே மட்டும் இல்லாமல் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, கனடான்னு நிறைய இடங்களில் தங்கம் கிடைக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா, ஆந்திரா, ஒரிசாவில் தங்கம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. உலக தங்க கவுன்சில் அறிக்கைப்படி 2,12,582 டன்ஸை பூமிக்கு கீழே இருந்து வெட்டி எடுத்திருக்கோம்னு சொல்கிறாங்க. 1950க்கு அப்புறம் தான் ரொம்ப நிறையா வெட்டி எடுத்திருக்கோம்னு சொல்கிறாங்க. இதில் தங்க நகைகளுக்கு 96,487 டன்ஸும், பார்ஸ் அண்ட் காயின்ஸுக்கு 47,454 டன்ஸும், சென்ட்ரல் பேங்க்ஸுக்கு 36,699 டன்ஸும், பிற தேவைகளுக்கு 31,943 டன்ஸும் பயன்படுத்தியிருக்கோம்னு சொல்கிறாங்க. இன்னும் பூமிக்கு கீழே 59,000 டன்ஸ் தங்கம் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இன்னும் பூமியில் வேற எங்கெங்கெல்லாம் தங்கம் இருக்குது அப்படிங்கிறத தேடிக்கிட்டு இருக்காங்க. இதுவே வைரம்னு பார்த்தோம்னா உலகத்திலே மிகப்பெரிய வைர சுரங்கமான ஐகால் இது ரஷ்யாவில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கனடா, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியான்னு நிறைய இடங்களில் வைர சுரங்கங்கள் அமைஞ்சிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஒரிசாவில் வைரங்கள் எடுக்கிறாங்க. உலகத்தில் வேற எங்கெல்லாம் வைரம் இருக்குது அப்படிங்கிறத தேடிக்கிட்டு இருக்காங்க. செயற்கையாகவும் வைரங்களை தயாரிக்கிறாங்க. இப்படி பூமியில் மட்டும் இல்லாமல் விண்வெளியிலிருந்தும் பூமிக்கு வைரங்கள் வந்துச்சு. குறிப்பாக 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதி ஆப்பிரிக்க பாலைவனத்தில் 4 எரிக்கற்களை கண்டுபிடிச்சாங்க. இதை ஆய்வு பண்ணி பார்க்கையில் அதில் வைரங்கள் இருப்பது உறுதியானுச்சு. இது பூமியில் இருக்க வைரங்கள் மாதிரி இல்லாமல் மனித தலைமுடி சைஸில் இருந்துச்சு. இது எப்படி உருவாயிருக்கலாம் அப்படின்னு சில காரணங்களை முன் வச்சாங்க. அதில் குறிப்பாக ஒரு காரணமாக விண்வெளியில் 2 சிறுகோள்கள் மோதி அதில் ஏற்பட்ட அதீத அழுத்தத்தினாலையும் வெப்பத்தினாலையும் அதில் இருக்கக்கூடிய கார்பன் வைரங்களாக மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி எரிக்கற்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய வைரத்துடைய கார்பனுடைய அமைப்பு அருங்கோண வடிவில் இருக்கும். அதனால் இதை லேண்ட்ஸ்லைட் வைரங்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. உலகத்திலே முத 1967 அரிசோனாவில் இந்த லேண்ட்ஸ்லைட் வைரங்களை கண்டுபிடிச்சாங்க. 2008 சூடானில் உள்ள நுபியன் பாலைவனத்தில் இந்த எரிக்கற்களை கண்டுபிடிச்சாங்க. இது TC3ங்கிற விண்கல் உடைஞ்சு பூமியில் விழுந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த எரிக்கற்களுடைய தொகுப்பை ஆல்மகட்டா சிட்டா அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து பூமியை தாண்டி விண்வெளியில் சில இடங்களில் வைரங்கள் இருக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதை பற்றி பார்ப்போம். 2004 நாசா அனுப்பின மெசஞ்சர் ஸ்பேஸ் கிராஃப்ட் விண்வெளியில் பயணம் செஞ்சு 2011 புதன் கிரகத்தை சுற்றி வந்துச்சு. இது பல தகவல்களை பூமிக்கு அனுப்புனுச்சு. இதை ஆய்வு பண்ணி பார்க்கையில் ஆரம்பத்தில் புதன்கோள் உருவாகையில் அதை சுற்றி கார்பன் நிறைந்த மேக்மா கடல் இருந்துச்சுன்னு, இது பின்னாடி குளிர்ந்து கிராஃபைட் திட்டுகளாக மாறுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த கிராஃபைட் திட்டுகள் சர்ஃபேஸுக்கு மேலே இருந்துச்சு, சர்ஃபேஸுக்கு கீழே இருந்துச்சு. அப்படி சர்ஃபேஸுக்கு கீழே இருக்கக்கூடிய கிராஃபைட் திட்டுகள் இருக்கக்கூடிய கார்பன்கள் கோரில் இருக்கக்கூடிய அதிகமான வெப்பத்தினாலையும் அழுத்தத்தினாலையும் வைரங்களாக மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெசேஞ்சர் அனுப்பின இந்த தகவல்களை கம்ப்யூட்டர் மாடலிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி பார்க்கையில் 10 மைல்ஸுக்கு அங்கே ஒரு வைர அடுக்கு உருவாயிருக்கலாம்னு, இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடக்கிறதுனால இந்த வைர அடுக்கு வளர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதற்கான ஆய்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக 2018 அக்டோபர் 18 யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அனுப்பின பெப்பி கொலம்போ அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட் 2025 புதனை சுற்றி வரப்போகுது. இது இந்த வைர அடுக்க பற்றின தகவல்களை அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக வாயேஜர் 2 1986 யுரேனஸையும் 1989 நெப்டியூனையும் ஆய்வு பண்ணிச்சு. இதில் அங்கே இருக்கக்கூடிய மேகங்களில் நீர், அமோனியா, மீத்தேன் மாதிரியான மூலக்கூறுகள் அதிகமாக இருக்கிறதாகவும், அங்கே ஏற்படக்கூடிய வளிமண்டல அழுத்தம், அதாவது பூமியை விட 10 லட்சம் மடங்கு அங்கே அதிகமான அழுத்தம் ஏற்படுறதுனால இதெல்லாம் உடைஞ்சி கார்பனாக மாறி இதுவும் அதிகமான அழுத்தத்துக்கு உட்பட்டு அங்கே வைரமலை பொழியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்போட ஆய்வுகள் பிற்காலத்தில் இதை பற்றின தகவல்களை நமக்கு அளிக்கலாம்னு, சனி மற்றும் வியாழனில் இந்த மாதிரியான வளிமண்டல அழுத்தம் இருக்கிறதுனால அங்கேயும் ஒரு வேளை வைரமலை பொழியலாமா அப்படிங்கிற ஆய்வுகளும் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் சூரிய குடும்பத்தில் வைரங்கள் எங்கெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி பூமியிலிருந்து 41 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய 55 கேன்க்ரி E அப்படிங்கிற எக்ஸோ பிளானட்டை ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் போட்டோ எடுத்துச்சு. இந்த கேன்க்ரி E கோள் பூமியை விட 1.8 மடங்கு பெருசு. அது அதனோட சூரியனை வெறும் 17 மணி நேரத்திலேயே சுற்றி வருது. இதோட மேற்பரப்பில் 2500 டிகிரி வரை வெப்பம் நிலவுது. இதனால் கோரில் இருக்கக்கூடிய கார்பன்கள் அழுத்தப்பட்டு
அந்த கோர்ல பெரும்பகுதி வைரங்களா மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தின தொடர் ஆய்வுகளும் போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் விண்வெளியில எங்கெல்லாம் வைரங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இனிமே விண்வெளியில எங்கெல்லாம் தங்கம் இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். நிலவுலையும் செவ்வாயிலையும் தங்கம் இருக்கிறதா சொல்லப்பட்டாலும் ஆனால் இன்னும் எதுவும் உறுதிப்படுத்தலை. காரணம் என்னன்னா, நிலவு செவ்வாயில் இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளை நம்ம இன்னும் முழுமையாக ஆராய்ச்சி செய்யலை. தொடர் ஆய்வுகள் இங்கே தங்கம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பிற்காலத்தில் நமக்கு தெரிவிக்கலாம். இதுவே நம்ம சூரிய குடும்பத்தில் செவ்வாய்க்கும் வியாழனுக்கு இடையில ஆஸ்ட்ராய்டு பெல்ட் இருக்கு. இங்கே எக்கச்சக்கமான விண்கற்கள் சிறுகோள்கள் சூரியனை சுற்றி வந்துகிட்டு இருக்கு. அதில் 1852 சைக்கி அப்படிங்கக்கூடிய ஒரு சிறுகோளை கண்டுபிடிச்சாங்க. இதில் நம்ம பூமியில் இருக்கிறத விட 30% 60% உலோகங்களால் இது நிறைஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த உலோகங்களில் குறிப்பாக ரிச் மெட்டீரியலான அயன், கோல்டு, பிளாட்டினம், நிக்கல் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா 1,00,000 குவாட்ரிலியன் அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குவாட்ரிலியன்னா ஒன்றுக்கு பக்கத்தில் 15 சைபர் போட்டால் எவ்வளவு வேல்யூ வருமோ அவ்வளவு. அப்போனா இங்கே எவ்வளோ ரிச் மெட்டீரியல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சைக்கி சிறுகோள் நமது சூரியனை 2.5 3.3 ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட் தூரத்தில் சுற்றி வந்துகிட்டு இருக்கு. ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட்னா ஒன்றும் கிடையாது, நம்ம சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தொலைவு தான். இது 15 கோடி கிலோமீட்டர். இந்த சைக்கி 16 சிறுகோளை ஆய்வு செய்யறதுக்காக நாசா 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 13 இதோட பேர்லயே ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்புனாங்க. இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் 2029ஆம் ஆண்டு இந்த கோளை அடைஞ்சு இதை சுற்றி ஆய்வு பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த ஆய்வுல இதுல எவ்வளவு தங்கம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, மேலும் நம்ம பூமியோட இந்த சிறுகோள் நிலப்பரப்பு ஒத்து போறதுனால நம்ம பூமியில உலோகங்கள் எப்படி உருவாயிருக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஆய்வின் மூலம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது போக 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நம்ம பூமியில இருந்து 80,30,000 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய GRP 230307A அப்படிங்கக்கூடிய நியூட்ரான் ஸ்டார் கிலோனோவாவா வெடிச்சு சிதறத ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் போட்டோ எடுத்துச்சு. கிலோனோவாங்கிறது ஒன்றும் கிடையாது, 2 நியூட்ரான் ஸ்டார்கள் ஒன்னோட ஒன்று மோதுறது. இப்படி இல்லைன்னா நம்ம சூரியனை விட 3 to 50 மடங்கு பெரிய பிளாக் ஹோல், இதை ஸ்டெல்லார் மாஸ் பிளாக் ஹோல்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் ஹோலோட நியூட்ரான் ஸ்டார் மோதுறதையும் கிலோனோவான்னு சொல்லுவாங்க. இந்த கிலோனோவா வெடிப்புகளில் ஏற்படக்கூடிய தூசிகளில் இரும்பு, யுரேனியம், தங்கம், சில்வர் இந்த தனிமங்கள் எல்லாம் உருவாகிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு வராங்க. இப்படி விண்வெளி முழுக்க எங்கெல்லாம் தங்க வைரங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதெல்லாம் பூமிக்கு கொண்டு வரதுக்கான ஆய்வுகள் தொடக்க காலத்தில் தான் இருக்கு. முதல் கட்டமாக ஆஸ்ட்ராய்டு மைனிங் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இது என்னன்னா, ஒரு விண்கல்லையோ இல்லை ஒரு சிறுகோளையோ ஒரு ராக்கெட் மூலம் பூமியோட சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தி அதிலிருந்து உலோகங்களை பூமிக்கு கொண்டு வரது தான். இதுவும் தொடக்க காலத்தில் தான் இருக்குது. எதிர்காலத்தில் இதை எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.